ஜிடிஏ சென்னை ப்ராஜெக்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிடிஏ நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜிடிஏ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை என்னும்போது நம்மளுக்கு இன்னும் நம்ம ஊர் நம்ம சென்னை அப்படின்னும் போது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப கிராஃபிக்ஸ் லெவல் எல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியலிட்டிக்காக இருக்குது. நம்ம அந்த சென்னை ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ஸ் மூவிங்கு அப்படியே ஒரு ட்ரைலர் பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த சென்னை எல்லாமே இந்த சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. நம்ம சென்னை பீச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் என்னென்ன பேஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத அதாவது சூப்பர். நம்ம சென்னை போர்ட்டு துறைமுகமாக இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன், பீச்சு, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. அது சென்னை அந்த சினிமா தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த எஃபெக்டில் அதான் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெயின் மூவிங்கு, அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து இந்த சென்னை சிட்டியில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த கொஞ்சம் கூட அந்த கிராஃபிக் ரியலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் லெவல் அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சென்னை பீச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு சூப்பராக க்ரௌடு எல்லாமே இப்போ எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது அந்தளவுக்கு சூப்பராக காட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம ரியாலிட்டிக்காக பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் நிறையா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படி ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க ரியாலிட்டிக்காக அந்த கேமு. சென்னை ப்ராஜெக்ட்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷாப் அந்த மணலில் இருக்கிற ஷாப்பு ஓகேங்களா, எல்ஐசி இந்த மணியை பேஸ் பண்ணி தான் இந்த ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க அந்த கேம் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒரு மாஃபியாவே சென்னையில் எப்படி செயல்படுது அப்படின்ற யூனெல்லாம் ஃபுல்லாக சூப்பராக கேமுக்குள்ளே நல்லா த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சென்னை ப்ராஜெக்ட் கேம் வந்து தமிழர் தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. மணலில் அந்த நைட் மோடில் பார்க்கும்போது சென்னை வந்து நம்ம அந்த பீச்சை வந்து நைட் மோடில் பார்க்கும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து அந்த நைட்டில் வந்து இந்த நைட் மோடு வந்து எவ்வளோ அழகாக அந்த லைட் செட்டிங்ஸ் எங்கெங்கே லைட் செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுமே அந்த லைட் வந்து எந்தளவுக்கு ஃபோக்கஸ் அடிக்குது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சூப்பராக காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த சென்னை ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. சென்னை ப்ராஜெக்ட் ஜிடிஏ வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம சென்னை பேஸ் பண்ணி வர்றதுனால நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்னையில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேமஸ் ஆட்டோ தான். ஏன்னா எந்த மூலை முழுக்கு வேணாலும் போனோம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு அந்த ஆட்டோ வந்து அந்த பக்காவாக ரியாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ரியல் ஆட்டோ மாரி அந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கூட அந்தளவுக்கு தெரியல. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, ரியலாக போய்ட்டுருக்கிற மாதிரி தான் அந்தளவுக்கு பக்காவாக கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கூட கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தெரியல. ரியாலிட்டிக்காக எடுத்திருக்காங்க. அதனால சூப்பராக இருக்குது. சென்னை ஆட்டோ எந்தளவுக்கு போகன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் அதே லெவலில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. ஆட்டோ கலர் அந்த இதெல்லாம் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, பக்கா ரியாலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. சென்னை பீச் வந்து அந்த அட்மாஸ்பியரு, அதே ஹவுசிங் போர்ட் காலனி, அந்த காலனியெல்லாம் எப்படி அந்த அளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்கிற மக்கள், அந்த பில்டிங்ஸு எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத, அந்த செடி மரம் கொடி ரோட்வே எல்லாமே வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்களோட எல்லாமே வந்து நுட்பமாக நோட் பண்ணி அந்தளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க கேமை. ரொம்ப ரியலிட்டிக்காக இருக்குது. கிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம நினச்சதை விட அழகாகவே எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக் லெவல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சென்னை ப்ராஜெக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு ஓஹோ போடலாம். அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சென்னை கேங் வார் அப்படின்றத ஒரு சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. சென்னை மக்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்டாகவும் இது அமையும் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் லெவலும் சரி, இந்த காலனி எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹவுசிங் போர்ட் காலனி சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து ரொம்ப நுட்பமாக நோட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலுங்க. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு ப்ராஜெக்ட் சென்னை ப்ராஜெக்ட் ஜிடிஏ
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சென்னையில் இந்த ஆட்டோவிலேருந்து நம்மளுக்கு ட்ராவலிங் பண்ணுறதுக்கு ஸ்வீட்டிங் எல்லாமே வந்து எல்லா இடமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேம் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேங் வார்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு இருக்காங்க. சென்னை ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பை.